சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க சிவராமன் கிட்ட. ஏன்பா சிவராமா சொல்லுப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அண்ணி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்ப்பா, அது முடிஞ்சு போன கதை. இல்லை, லெட்டர் எழுதி வச்சுட்டு சீனு வந்து போயிட்டா. அப்போ நான் கண்டிப்பாக வந்து மாயாவை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தா அப்படியெல்லாம் மாயா வந்து லேசு போகலெல்லாம் ஒத்துக்கலாம் மாட்டா. நீ மாயா இருக்கிற கேம்புக்கு வந்து போனால் எல்லாத்துக்கும் வந்து தெளிவான ஒரு முடிவு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா, சரி அண்ணி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மணியண்ணன் வந்து பேசுகிறாங்க. நம்ம இப்போ அடுத்தது எங்கே மச்சான் தேட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, மாயாவும் தனமும் இருக்காங்களே அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இல்லை சீனு வந்து அங்கே போயிருப்பானான்னு தெரில, நம்ம லோக்கல்லே தேடலாங்கிற மாதிரி சிவராமனை வந்து மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. இல்லை மாயாவை தானே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி போயிருக்கான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவன் அங்கே தான் இருப்பான். நம்ம போய் அங்கே பார்க்கலாம். பைக்லேயே போகிறோம்? அவ்வளோ தூரம் மச்சான் எப்படி பைக்கில் போக முடியும்? வீட்டில் வந்து இந்த புல்லட்டை போட்டுட்டு நம்ம மாட்டு காரில் போவோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமனும் மணியும் அதே மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப கார் எடுத்துகிட்டு மாசாக வராங்க. நம்ம தனலட்சுமி வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க மாயாவை நினச்சி. மாயாவும் வந்து தூரமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மாயா மாட்டுக்கும் சீனுவையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சீனு இது மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது? இந்த லெட்டர் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து படிச்சிருப்பாங்களா, படிக்கலையா, இன்னொரு ஆள் வந்திருப்பாங்களே, இதை நினச்சி எனக்கு வேதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா அப்பன்னு பார்த்து, என்ன மாயா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சீனு மாமா அப்படி என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தானே வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சமாளிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சிவராமனும் நம்ம மணிவண்ணனும் வராங்க. வந்தோன்னே அவங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறது தெரியல போல இருக்கு. செக்யூரிட்டி மட்டும் கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. என்னையா இங்கே ஆரம்பத்துலேருந்து வந்து யாருமே வரமாட்டீங்க, இப்போ உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே வதன்னு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு தெரிஞ்ச 2 பொண்ணுங்க இருக்காங்க. நான் அவங்களுக்கு சித்தப்பா முறை அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன்யா. அவங்க 2 பேரையும் பார்க்கணும். வீட்டில் ஒரு பிரச்சனை. இதே மாதிரி எத்தனை பேரையா சொல்லிட்டு வந்திருக்கீங்க? அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி அப்பன்னு பார்த்து அவங்க டீச்சர் வந்து வராங்க. இங்கே என்ன பிரச்சனை? மாயாவும் தனமும் இருக்காங்களே, அவங்கள வந்து பார்க்கணும், அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க உள்ளே விடுற மாதிரியே தெரில. மாயாவுக்கு வந்து முடியல, அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். என்ன சொல்கிறீங்க? சரி, அப்புறம் உங்கள் சௌரியம். நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து கொண்டு வந்திருக்கீங்க நம்ம மாயா கூட வந்து ஏகப்பட்ட பேரை வந்து பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் மாயானால அங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. அப்படியா, மாயாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்படியெல்லாமா இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து மாயா இருக்கிற பக்கம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப மாயா வந்துடுறாங்க. சிவராமனையும் நம்ம மணிவண்ணனையும் பார்த்தோன்னே ஏதோ விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம், காலையிலேருந்து வந்து தலைவலி அப்படின்னு சொல்லும்போது, என்னது தலைவலியா? என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆமான்னு மட்டும் சொல்லணுன்னே நம்ம மணிவண்ணன் வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க. என்னம்மா முடியலண்ணா, உடம்பு கை கால் வலி இருக்கும், தலைவலி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி காமெடியாக வந்து சொன்னோன்னே, சரிங்க நீங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு போங்கன்னொன்னே, சீனு வந்து உன்னை பார்க்குறதுக்காக வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவபராமன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரிம்மா இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சிவராமன். ஏன்னா நான் தான் இங்கே வந்து பக்கத்தில் தான் இருக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன். தனம் உனக்கு தான் இங்கே குறையா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்து விளாண்டுட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோன்னு பார்த்தல, ரொம்ப சூப்பர்மா, இது மாதிரிலாம் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணோம், நல்லா பசங்களோட வந்து ஓடி ஆடி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தனம் முன்னாடி வந்து கேட்குறாங்க. சிவராமன் வந்து கேட்குறேன், உண்மையை சொல்லுவியா? நம்ம சீனு எதுவும் வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சீனுலாம் இங்கே வரல, மேபி வேணால் வர சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு இங்கே சிரமப்படுறீங்க, அவர் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம மாயா வந்து சொன்னோன்னே நம்ம தனத்துக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்போனா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாயா கிட்ட வந்து சீனு வந்து கேட்டிருப்பாப்புல. வீட்டில் இருக்கிற விஷயத்தில் ஏதோ ஒன்று தெரிஞ்சுதான் இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு நம்ம தனம் வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. தனம் இது மாதிரிலாம் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம மாயாவுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல. சரிம்மா நான் வந்துடுறேன். தனம் உங்கள் டீச்சரோட ஃபோன் நம்பர் கொடுமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கிற விஷயத்த வந்து கேட்டுக்கணும்ல அப்படின்னு சிவராமன் வந்து இந்த விஷயத்தை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. நிச்சயம் மாயா வந்து சீனுவை இப்போதைக்கு லவ் பண்ணவே இல்லை. இந்த விஷயம் எப்பயும் முடிஞ்சது தான். அண்ணி சொன்னது எல்லாமே கரெக்டு. வீட்டில் வந்து சீனு எழுதி வச்ச மாதிரி வேறு யாரோ ஒருத்தவங்க தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு கேம் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு தெளிவாக தெரியுதுன்னு நம்ம சிவராமன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அங்கேருந்து வெளில வராங்க. என்னது நம்ம பையன் ஆரம்பத்துலேருந்து இப்படி சொதப்புறான்னு சொல்லி மணிவனை வந்து யோசிக்கிறாங்க. மாயா இது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி நான் தான் அவன் மனசை வந்து மாற்றினேன். ஆனால் கடைசியில் அதுக்கு எந்தாவது பிரயோஜனை இருக்குமா இருக்காதான்னு பார்த்தா தெரியலையே. அவன் இப்படி சொதப்பிட்டானேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல
ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயாவும். தனமும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா மாயா வந்து சீனு இது மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டான்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க. மாயா வந்து என்கிட்ட எந்த விதத்துலையும் வந்து சொல்ல மாட்டேங்கிறா, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு சொல்லிட்டு தனலட்சுமி மாயா மேலே கோவமாக இருக்காங்க. தனா வந்து கோவம் வந்துச்சு போல இருக்கு அளவுக்குமே. மாயா கையை பிடிச்சிட்டு தன்னந்தனியாக ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? நான் நினைக்கிறேன் நீ என்னை உண்மையிலே தங்கச்சியாக நினச்சேன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லு. சீனு அப்படி என்ன தான் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நம்மளை பார்க்கறதுக்கு சிவராமன், மணிவண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அவர் எதுவுமே கேட்கலண்ணா, நீ எதுக்கு காலையிலேருந்து இப்படி வந்து சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்க? அவர் அப்படி என்ன தான் கேட்டார், தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம தனலட்சுமி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் தனலட்சுமி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. நான் உன்னை என்றைக்குமே அக்காவாக தான் நினச்சிருக்கேன், நீ தான் என்ன தங்கச்சியாக நினச்சதே இல்லை. அதனால தான் என்கிட்ட வந்து உரிமையாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். நான் உன்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை தெரியுமா, உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் தான் நான் வந்து யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நான் சொல்கிறேன். சீனு வந்து நாங்கள் லவ் பண்ணுற விவகாரத்தை வந்து லெட்டரில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சீனு வந்து என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்கிற? ஆமாம், நாளைக்கு காலையில் 8 மணிக்குள்ளே மலை கோயிலுக்கு வந்து வரணுமா. வந்தால் அவர் தாலியோட வெயிட் பண்ண வரான். என் கழுத்தில் தாலி கட்டுவாராம். அப்படி இல்லைன்னா அவர் இது மாதிரி பண்ணிடுவாராம். ஏய், இந்த விஷயம் வந்து ரகுராமுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? இந்த விஷயம் ரகுராமுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சிருந்தா நம்ம 2 பேரையும் கையோட வந்து ரகுராமே இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இன்னொன்று சீனுக்கு வந்து நடக்கிறதே வேறமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சீனு மாமா வந்து நீ மறக்கலைன்னா அவர் எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி 2 வாட்டி கல்யாணம் வந்து நடக்கிற ஸ்டேஜ் போயிட்டு அப்புறம் வேணான்னு சொன்னதுனால அவன் இப்படி தான் அமைதியாக வந்து நின்னான். இந்த விஷயத்துலேயும் அவன் இப்படி தான் அமைதியாக இருப்பான்னு மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரில. அந்த இடத்துல துணி வந்து காய போட்டுட்டு இருக்காங்க. பத்மாவும் பார்வதியும் நம்ம ஜானகி வந்து மாடிக்கு வந்து எமோஷனலாக வந்து போயிட்டுருக்காங்க. சீனு எங்கே போனானே தெரியலையே. சிவராமன் வந்து தேடினானா இல்லையா, ஒரு தகவலும் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பாக வந்து சொல்லுவான். இப்போ நான் சாருமதி வீட்டில் வந்து என்ன சொல்லுவேன்? பந்தக்கால் நடுறப்ப வந்து மாயா வந்து இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டா. இப்போ கல்யாணம் நடக்குமானே தெரியாத அளவுக்கு மாயா நமக்கு ஆப்பு வச்சுட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் ஜானகி வராங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ அப்படின்னு சொல்லி பத்மா பேசும்போது, அக்கா என்னக்கா உங்களுக்கு பிரச்சனைன்னு பார்வதி வந்து கேட்குறாங்க. அப்போனா தெரியலையா, சிவராமன் ஃபோனில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல்லாக படிச்சிடுறாங்க. அந்த இடத்துல மாயானால தான் பிரச்சனை. நீங்கள் மாயாவை என்னைக்கு வந்து ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்களோ அன்னிலேருந்து என் பையன் மாயா மாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் எனக்கு தேவையா? எனக்கு சாருமதியை தான் மருமகளை ஆக்கிக்கணும் பிடிச்சிருக்கு. ஆனால் மாயா வந்து இங்கே வந்ததுலேருந்து என் பையனை வந்து டோட்டலாக வந்து மாற்றிட்டா. மாயாவை தான் வேணும் லெட்டரை வந்து எழுத சொல்லியிருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. நிச்சயம் அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் எதை காரணம் வச்சு சொல்கிறீங்க? மாயாவும் சீனுவும் சதி திட்டம் போட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது மாயா தான். அவள் தான் பந்தக்கால் நடுறப்ப இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானம்மா வந்து வெளியூர் போயிருக்கா. ஆனால் இந்த இடத்துல பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் தான் முக்கியமாக உங்களுக்கு தெரியுது. இந்த கல்யாணமே நடக்காது போல இருக்குது. சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? நிச்சயம் மாயாலாம் அப்படியெல்லாம் எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் மல்லு கட்டுறாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து மாயா அப்படிலாம் தப்பு செய்ய மாட்டானே, கண்டிப்பாக அவள் செஞ்சுட்டானா என்னால் எதுவுமே செய்ய முடியாது பார்த்துக்கங்கன்னு. இது எல்லாத்துக்கும் காரணமும் நீங்கள் தான் சொல்லி ஜானகி வந்து வறுத்தெடுக்கிறாங்க பத்மா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.